ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி பட்டர் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்கிற அதே அளவில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 கப் மைதா எடுத்துருக்கிறேன். மைதாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்குங்க. இனி இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்காதுக்காக. இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் அந்த உப்பு பேக்கிங் பவுடர்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி வேறொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1 கப் மைதாவுக்கு அதே கப்பில் தான் 1/2 கப் வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதை அந்த பவுலில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். 1 கப் மைதாவுக்கு 3/4 கப் சரியாக இருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் 2ஐயும் சேர்க்காம ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இது பட்டர் சேர்க்கறதுனால 2 சரியாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்திக்கலாம். இந்த முட்டையோட அந்த வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போது 2 முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இனி பீட் பண்ண தேவையில்லை. இனி ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜலிச்சு வச்ச மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரே டைமில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது அந்த 1 கப் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் பால் இருந்தால் சரியாக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு கீழே பட்டர் சீட் போட்டிருக்கிறேன். இதில் அந்த மாவு கலவையை சேர்த்துடலாம். பட்டர் கேக்கு பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் குக்கரை 10 நிமிஷம் சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் அந்த மாவை வச்சுட்டு மேலே தட்டெல்லாம் வைக்க தேவையில்லை. இனி மூடி போட்டுட்டு கேஸ் கட்டு மட்டும் இருக்கட்டும், வெயிட் போட வேண்டாம். வச்சு ஒரு 30லிருந்து 35 நிமிஷம் வேக விடுங்க. இடையில ஒரு டூத்பிக்கை வச்சு குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், கேக்கு வெந்துருச்சு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம், நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.